பல தொகுதிகளில் நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் சமீபத்தில் கட்சியில் இணைந்தவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் மாவட்ட நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். சில வேட்பாளர்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் மாநில தலைவர் என்ற முறையில் செல்வ பெருந்தகையின் பெயரும் அடிபட்டது. இது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களிடமிருந்தும் முன்னாள் MP ஜோதிமணியிடமிருந்தும் விமர்சனங்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் கடந்த சில வாரங்களாக செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கவில்லை. டெல்லி மேலிடத்துக்கும் பல்வேறு புகார்கள் சென்றதாக கூறப்படும் நிலையில் கட்சிக்குள் உருவான அழுத்தம் காரணமாக ராஜினாமா முடிவை எடுத்திருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இந்த சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது 3 முக்கிய பெயர்கள் கட்சிக்குள் அதிகமாக பேசப்படுகின்றன. அதில் முதலாவதாக முன்னாள் MP ஜோதிமணியின் பெயர் அடிபடுகிறது. இளம் தலைமுறையினரிடையே அறிமுகம் பெற்ற முகமாக இருக்கும் அவர் சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவரது பெயர் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இரண்டாவதாக